இந்தியாவை பொறுத்தவரையில இந்த வங்கி சேவைகள் எல்லா தரப்பு மக்களுக்கும் போய் சென்றடைய வேண்டும்ன்றதுல ரிசர்வ் பேங்க்கும் சரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி, ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறாங்க. இந்த மைனர்ஸ், கண் பார்வை தெரியாதவங்க, இல்லிட்ரேட் பெர்சன் படிப்பறிவு இல்லாதவங்க, இவங்கலாம் மத்தவங்கள மாரி பேங்கிங் டிரான்சாக்ஷன செய்ய முடியாது. அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ரூல்ஸ், ஸ்பெஷல் சலுகைகள் தேவைப்படுது. ரிசர்வ் பேங்க் இந்த மாதிரி ஸ்பெஷல் கஸ்டமர்ஸ்க்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி எப்படி ஆபரேட் பண்றதுக்காக ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பேங்க்ஸ் எல்லாம் அதன்படி இந்த கஸ்டமர்ஸ்க்கு நெசரி சேஃப் கார்ட்ஸ் பாதுகாப்பு அம்சங்களோட இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆபரேட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டேட் பண்ணணும். ஏன்னா இந்த அக்கௌண்ட் அவங்க ஓபன் பண்றது மட்டும் இல்ல, இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது அவங்க தன்னோட பணத்தை லூஸ் பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கு பணம் அவங்களோட செக்யூர் சேஃபா இருக்கணும். இது மட்டும் இல்ல, பேங்க்ஸுமே தன்னோட டிரான்சாக்ஷனை கண்டக்ட் பண்ணும்போது நெசசரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ தட் இந்த டிரான்சாக்ஷன் இந்த கஸ்டமர்ஸோட டிரான்சாக்ஷன் நடத்தும் போது பேங்க்குக்கு எதுவும் லாஸும் வந்துடக்கூடாது. இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ், மைனர்ஸ், இல்லிட்ரேட் பர்சன், பிளைண்ட் ஆர் விஷுவலி இம்பேர்ட் பர்சன், இவங்களுக்கெல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆப்ரேட் பண்றதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் 1875 இதன்படி ஒருத்தர் எப்ப மேஜரா வர்றாருன்னா 18 வயசு பூர்த்தியானாலே அவர் மேஜர். அதே மாதிரி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இதுபடி ஒருத்தர் 18 வயசு குறைவா இருந்தா, ஈவன் 1 டே குறைவா இருந்தா கூட அவர் தான் மைனர். ஸோ மைனர்ன்ற டெஃபினிஷன் எதுல இருந்து வருதுன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இந்த மைனர்ஸ்லாம் தே ஆர் இன்காம்பிட்டன்ட் டு என்டர் இன்டு எ கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்டுக்கு இந்த மைனர்ஸ் என்டர் ஆக முடியாது. Minors of any age can open an account through the guardian. Guardian மூலமா guardianோட சேர்ந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். The guardian can be natural guardian. Natural guardian யாரு? ஃபாதர் தான் natural guardian. Or a legal guardian. Legal guardianனா court appointed guardian. தேர்ட் மதருமே ஒரு கார்டியனா இருக்கலாம். இப்போ இந்த கேஒய்சி ஃபார்மாலிட்டிஸ் இந்த மைனருக்கும் சரி இந்த கார்டியனுக்கும் கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு பேங்க். இப்போ இந்த சின்ன வயசுலயே ஒரு மைனருக்கு சேமிப்பு பழக்கத்தை உண்டாக்கணுன்றதுக்காக 10 வயசு பூர்த்தியான ஒரு மைனர் இண்டிபெண்டா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆப்ரேட் பண்ணலான்னு ரிசர்வ் பேங்க் பர்மிட் பண்ணியிருக்கு. இப்ப ஒரு பேங்க்கும் தன்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாலிசி என்னென்ன அலோவ் பண்ணுதோ அதன்படி இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுக்கான ஆபரேஷன்ஸ் அலோவ் பண்ணலாம், த்ரெஷ்ஹோல்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா ஏற்கனவே சொன்னோம், ஒரு மைனர் இஸ் இன்காம்பிட்டன்ட் டு என்டர் இன்டு எ கான்ட்ராக்ட். அதனால என்ன பண்ணோம், ஒரு மைனர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது அக்கௌண்ட் ஓபனிங் ஃபார்ம் கார்டியன் சைன் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ இந்த ஜென்ரலா மைனருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலாம்? ஒரு ஏடிஎம் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், செக் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்கலாம். ஒரு மைனர் இஸ் இன்காம்பிட்டன்ட் டு என்டர் இன்டு எ கான்ட்ராக்ட் சொன்னோம். அதனால பேங்க்ஸ் கேனாட் ரெக்கவர் லோன்ஸ் கிவன் டு எ மைனர். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஆனா லோன்ஸ் கிராண்டட் ஃபார் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப். இப்போ அவரோட படிப்பு செலவுக்கு, அவரோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு, இல்லாட்டி அவரோட உணவுக்காக, இந்த மாதிரி பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப்க்கு லோன் கொடுத்துருந்தா இது அவரோட சொத்து, அந்த மைனரோட சொத்துல இருந்து பேங்க்ஸ் ரெக்கவர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ மைனர் மேஜரா மாறுறாரு, அதாவது மைனர் அட்டைனிங் த ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி, 18 வயசு பூர்த்தியான உடனே இந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்றதுக்கு முன்னால மைனரை கூப்பிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர் வாங்கிடணும். அப்புறம் ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் மாற்றி அமைக்கணும். இப்போ அன்பார்ச்சுனேட்டா டெத் நடந்து போயிருது. இப்போ ஒரு மைனர் இறந்து போயிடுறாரு. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த அக்கௌண்ட் ஆபரேஷன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு கார்டியன் உடனே அமௌண்ட் இருக்கிற பேலன்ஸை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இன்கேஸ் கார்டியன் டைஸ், அப்ப என்ன பண்ணும், இந்த பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு மைனர் மேஜர் ஆனோன்னா இந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கலாம். அதுதான் டெத்னால உள்ள கான்சிக்வன்சஸ். இப்ப 2 மைனர் சேர்ந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி மைனர் அக்கௌண்ட்ல ஓவர் டிராஃப்ட் கொடுக்க முடியாது. அப்புறம் மைனர் ஒரு லிட்ரேட் பர்சனா இருக்கணும். இதெல்லாம் தான் மைனர் சம்பந்தமான அக்கௌண்ட் ஓபனிங் அண்ட் ஆப்ரேட்டிங் ஃபார்மாலிட்டிஸ். என்னோட இந்த பிபிபி இபுக்ல 55 யூனிட்டையும் கவர் பண்ணக்கூடிய 1000க்கு மேல எம்சிக்யூஸும் 200க்கு மேல கேஸ் ஸ்டடிஸும் இருக்கு. இது எல்லாமே எக்ஸாம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ். நீங்க ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுத போறதுனால
இந்த இ-புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த வீடியோவில் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவில் அரவுண்ட் 30% ஆஃப் த பாப்புலேஷன் இல்லிட்ரேட். அவங்களால கையெழுத்து கூட போட முடியாது. இவ்வளோ பெரிய செக்மெண்ட் ஆஃப் த பாப்புலேஷனுக்கு பேங்கிங் ஆக்சஸை கட்டாயமாக டினை பண்ண முடியாது. அவங்களுக்கு நிச்சயமாக பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணணும். வித் நெசசரி சேஃப்கார்ட்ஸ், பாதுகாப்பு அம்சங்களோட அவங்களுக்கு பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் நிச்சயமாக ப்ரொவைட் பண்ணணும். இப்போ ஒரு இல்லிட்ரேட் பர்சன் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு பிரான்ச்சுக்கு வந்தால் அந்த பேங்க் அஃபிஷியல் வந்து கிளியராக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங், மற்ற ப்ராடக்ட்ஸு இதை பற்றி அவங்களுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜில் விளக்கணும் முதல்ல. ரெண்டாவது, அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மில் கை நாட்டு வாங்கணும், தம் இம்ப்ரெஷன். இந்த தம் இம்ப்ரெஷன் வந்து ஒரு பேங்க் அஃபிஷியல் விட்னஸ் பண்ணும், ஆதரைட்ஸ் அஃபிஷியல் விட்னஸ் பண்ணி அதை அட்டஸ்டும் பண்ணும். அவங்களோட தம் இம்ப்ரெஷன் தான் இந்த பர்சனோட தம் இம்ப்ரெஷன் அட்டஸ்ட் பண்ணும். இந்த கஸ்டமர், இந்த மாதிரி கஸ்டமர் ஒவ்வொரு வித்ட்ராயலுக்கும் பேங்க்குக்கு வந்து தான் வித்ட்ரா பண்ணும். வரும்போதே பாஸ்புக்கையும் எடுத்துகிட்டு வரணும். வித்ட்ரா பண்ணிவிட்டு அந்த பாஸ்புக்கில் அப்டேட் பண்ணணும். அந்த பேங்க் அஃபிஷியலும் இந்த வித்ட்ராயலை வந்து கன்ஃபார்ம் பண்ணும் அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அக்கௌண்ட் ஹோல்டர் இல்லிட்ரேட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து செக் புக் ஃபெசிலிட்டி கொடுக்க முடியாது, கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த மாதிரி சேஃப்கார்ட்ஸ்லாம் கூட இருக்குது. இப்போ ஒரு இல்லிட்ரேட் கஸ்டமர் ஒரு லிட்ரேட் பர்சனை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக சேர்த்துக்கலாம், ப்ரொவைடட் அந்த எய்தர் ஆர் சர்வைவர் ஆப்ரேஷன்ஸை அலோவ் பண்ணக்கூடாது. எய்தர் ஆர் சர்வைவர் ஏன் அலோவ் பண்ணக்கூடாதுன்னா, அந்த லிட்ரேட் பர்சன் இதை ஆப்ரேட் பண்ணி அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக இது வந்து ஜாயிண்ட்லி தான் ஆப்ரேட் பண்ணணும், தனியாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் தான் ஒரு இல்லிட்ரேட் பர்சன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்றதுக்கான முக்கியமான அம்சங்கள். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்ஸ்க்குலாம் கிளியர் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கண் பார்வை தெரியாதவர் இல்லாட்டி கண் பார்வை குன்றியவங்க, பிளைண்ட் பர்சன் ஆர் விஷுவலி இம்பேர்ட் பர்சன் ஒரு பிரான்ச்சுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா அவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் அக்கௌண்ட் ஓப்பனிங்கை டினை பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதும் இல்லை மட்டும் இல்லாமல் எல்லா ஃபெசிலிட்டிஸ் லைக் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட், ஃபிக்ஸ்ட் டெபாசிட், மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், ஏடிஎம் கார்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கணும். இப்போ ஒரு பிளைண்ட் பர்சன் ஒரு பிரான்ச்சுக்கு வர்றாங்க, வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் அந்த பேங்க் அஃபிஷியல் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அக்கௌண்ட் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்களுக்கு புரியிற லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மில் அந்த பிளைண்ட் பர்சன் அவங்களால சைன் பண்ண முடிஞ்சால் சைன் பண்ணலாம், இல்லாட்டி அவங்களோட தம் இம்ப்ரெஷனையும் வாங்கிக்கலாம். தம் இம்ப்ரெஷன் ஆர் சிக்னேச்சர் ரெண்டில் எதாக இருந்தாலும் ஒரு பேங்க் அஃபிஷியல் அதை விட்னஸ் பண்ணி அதை அட்டஸ்டும் பண்ணணும். இவர் தான் வந்து இந்த தம் இம்ப்ரெஷன் பண்ணியிருக்காரு இல்லாட்டி சைன் பண்ணியிருக்காருன்ட்டு விட்னஸும் பண்ணணும். இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு வித்ட்ராயிலுமே வந்து அந்த பிளைண்ட் பர்சன் வந்து பிரான்ச்சுக்கு வந்து பாஸ்புக்கில் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணி முடிச்ச உடனே அந்த பிரான்ச் அஃபிஷியல் வந்து அந்த கஸ்டமர், அந்த பிளைண்ட் பர்சன்ட்ட உள்ள பேலன்ஸை வந்து வெர்பலாக சொல்லணும். ஓரலாக இவ்வளோ உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லணும். இது எப்படி சொல்லணும்னா, மற்றவங்களுக்கெல்லாம் காதில் விழுவாத மாதிரி இந்த அமௌண்ட் இவ்வளோ இருக்குன்னு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு பிளைண்ட் கஸ்டமர் தனக்கு ஒரு நெருங்கிய சொந்தக்காரர் ஒருத்தரை ஜாயிண்ட் அக்கௌண்ட் அக்கௌண்ட்னா பிரான்ச் மேனேஜரோட அப்ரூவலோட இதை அலோவ் பண்ணலாம். இந்த மாதிரி பிளைண்ட் பர்சன்ஸ்லாம் அக்கௌண்ட் ஆப்ரேஷன்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு பிரெய்லி கீபேட் உள்ள ஏடிஎம்ஐ பேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஏடிஎம்ஏ டாக்கிங் ஏடிஎம், இந்த பேலன்ஸை வந்து சொல்கிற ஏடிஎம்ஸ், அந்த மாதிரி ஏடிஎம்ஐ ப்ரொவைட் பண்ணலாம். ஈவன் பாஸ்புக், பிரெய்லி பாஸ்புக் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்கு சில பேங்க்ஸ். இதெல்லாம் தான் ஒரு பிளைண்ட் பர்சன் அக்கௌண்ட் ஓப்பனிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸை பற்றிய முக்கியமான அம்சங்கள். இந்த வீடியோவில் 3 types ஆஃப் ஸ்பெஷல் கஸ்டமர்ஸ், மைனர்ஸ், இல்லிட்ரேட் பர்சன்ஸ், பிளைண்ட் ஆர் விஷுவலி இம்பேர்ட் பர்சன், இவங்க அக்கௌண்ட் ஓப்பனிங் அண்ட் ஆப்ரேஷன் இதில் முக்கியமான அம்சங்களை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 5 ஆப்ரேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் இதான் பார்க்க போகிறோம். Till we meet in the next video, it's goodbye from me.